கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் குள்ளனூர், கோணனூர், வடமலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மழைநீர் வடிகால் பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதே வெள்ளம் வடியாததற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் கொல்லனூருங்க. முன்ன முறை தண்ணி வந்ததுங்க. ரொம்ப மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கஷ்டமாயிடுச்சுங்க. எங்க போறதுக்கும் வழி இல்லாம இருந்துச்சுங்க. நிவாரண நிதியும் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலைங்க. திருப்பி நைட்டு பேஞ்ச மழையில அதை விட ஜாஸ்தி தண்ணிங்க. உள்ளவே இருக்க முடியல. எனக்கு குளிர் ஜுரம், தண்ணியில் நடக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏதாவது எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுங்க. தயவு செய்து கேட்கறேங்க, சொல்லுங்க. எனக்கு யாரும் இல்லை. பேசுறேன். போன 20 நாளைக்கு முன்னாடிதான் ஒரு மழை பெஞ்சு இதே மாதிரி வெள்ளம் வந்துச்சு. அந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன் சைடு அந்த கோணனூர் ஏரி டேம் எல்லாம் உடைஞ்சு ஃபுல்லா ரோடு ஃபுல்லா தண்ணி. இப்பதான் கிளியர் ஆச்சு. மறுபடியும் இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு நைட்டு 12 மணில இருந்து நல்ல மழை. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க கொல்லனூர் ஏரி இதுதான் பெரிய ஏரி. ஆனா இதுல இருந்து தண்ணி ஃபுல்லாகி ஓப்பன் ஆயிடுச்சு. அங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துல ஃபுல்லா தண்ணி. விவசாயிகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேற்று நைட்டு இருந்து மின்சாரம், இந்த கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. அது இன்னுமே கிளியர் பண்ணல.